கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கின்றது. காரணம் என்னவென்று நான் சொல்லட்டுமா? உன்னுடைய மனம் சொந்த பந்தங்களால் ஏமாற்றப்பட்டு விமர்சிக்கப்பட்டு இப்பொழுது தனிமையில் நின்று அழுது கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று வருந்தாதே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் உனக்கு துணையாக வருவேன். இன்று நீ இருக்கும் இந்த நிலையை பார்த்து அவர்கள் கைகொட்டி சிரிக்கலாம். ஆனால் நாளையே உன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சி பெறும். உன்னுடைய வளர்ச்சியை கண்டு அவர்கள் கை தட்டி பாராட்டுவார்கள். எனவே இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய உருவாக்கிய கடவுளுக்கு உன்னுடைய நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானது. அனைவரும் உன்னை கைவிட்டு விட்டார்களே என்று வாழ்க்கையை வெறுக்கும் நிலைக்கு இப்போது நீ தள்ளப்பட்டிருக்கின்றாய். என் தங்கமே, வாழ்க்கையை வெறுக்க உனக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்வதற்கு ஒரு காரணம் இருந்தால் மட்டும் போதும். அதுவும் பெருமாளின் அருளால் நாளை அனைத்தும் சரியாகும் என்கின்ற நம்பிக்கை மட்டுமே. நடந்தது நடந்து கொண்டிருப்பது யாவும் இறைவன் செயல். இனி நடக்கப் போவதும் அவர் அருளால்தான். ஏன் இந்த மனக்கலக்கம்? எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்வோம் என்று நம்பிக்கையுடன் நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் என்னுடைய அப்பா காட்டும் வழியில் செல்வேன் என்று உறுதியாக இரு. நான் உனக்கு துணை நிற்பேன். என் தங்கமே, கடலின் அலையால் படகு கரை ஒதுங்குவது போல வாழ்வின் கவலையால் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் ஒதுங்கி இருப்பதை போல் உணர்கின்றாய். பிரச்சனைகளை நீ எவ்வாறு எதிர்கொள்கின்றாயோ அதனை பொறுத்துதான் உன்னுடைய நிம்மதியும் விதியும் அமைகின்றது. கலங்காதே என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையை வளம் பெற செய்வேன். என் தங்கமே, நான் உன்னிடம் சொல்வதை கவனமாக கேட்டு மனதில் பதியவை. அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பயம்புறுத்தினாலும் ஒருமுறை உன்னுடைய ஆழ்மனதை கேட்டுப்பார். உன்னால் முடியும் என்று ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும். உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது. இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ வளர்ச்சி பெற கிடைக்கும் துரும்பளவு உதவியும் துணையும் ஆறுதலும் நம்பிக்கையும் அதை சரியாக பயன்படுத்தினால் உன்னை மேலே கொண்டு வந்துவிடும். தனி ஒருவனாக நீ இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு நீ ஜெயித்து விடுவாய். இது சத்தியமாகும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். ஆனால் அதில் எதையாவது யாரிடமாவது எதிர்பார்க்கும் போதுதான் வாழ்க்கையே சிக்கலாக மாறிவிடுகின்றதல்லவா? மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்வழியை நான் காட்டுவேன் என்று உன்னுடைய முழு நம்பிக்கையை என் மீது கொடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டால் இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது என் செல்லமே. உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உன்னுடைய மனதில் இருக்கும் வருத்தங்களை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்துவிட்டு நீ என்னிடம் கேட்ட உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கத்தான் போகின்றது. உனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து நீ ஏங்கவும் வேண்டாம். உனக்கு கீழே உள்ளவர்களை நீ ஏளனமாக பார்க்கவும் வேண்டாம். ஏனென்றால் மேலே உள்ளவர்களை பார்த்தால் தாழ்வு மனப்பான்மை வரும். கீழே உள்ளவர்களை பார்த்தால் தலைகணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாகவே தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துவிட்டால் எந்த கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் வராது. கவலைகளும் உன்னிடம் நெருங்காது. எல்லாமே சரி செய்யலாம் என்கின்ற நம்பிக்கை வை. எல்லாமே சரியாகிவிடும். பெருமாள் உனக்கு துணையாக இருப்பேன் என்று என் மீதான நம்பிக்கையை கொடுத்துவிடு. எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்வாக மாற்றி அமைத்து காட்டு விடுவேன் என்றல்லமே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டே எப்போது
எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பதை காட்டிலும் என்னதான் நடக்கும் பார்த்துக் கொள்ளலாம் என்று தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார். நீ நினைத்தது நடந்தால் வெற்றி, நடக்காவிட்டால் ஏதோ ஒரு அனுபவம் கிடைத்திருக்கின்றது என்று மனதை தைரியமாகவும் திடமாகவும் மாற்றிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எல்லாமே உனக்கான சிறப்பான அம்சங்களாகவே மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நேரம் என்று ஒன்று வரத்தான் போகின்றது. கொஞ்சம் பொறுத்து கொண்டு உன்னுடைய வேலைகளை செய் என்றெல்லாமே. உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்களிடமிருந்து நீ சற்று விலகியே இரு. ஏனென்றால் கூடிய விரைவில் உன்னுடைய மதிப்பை நான் உயர்த்தத்தான் போகின்றேன். அப்போது அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். சற்று பொறுமையாக காத்திரு தங்கமே. இங்கு கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே உண்டு. இவ்வளவு நாட்கள் நீ கஷ்டங்களையே அனுபவித்தாலும் இனி வரப்போகும் உன்னுடைய வாழ்நாளில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் போகின்றாய். உன்னுடைய மனம் அழகானதாக நிம்மதி நிறைந்ததாக இருந்தால் நீ காணும் காட்சிகளும் பார்க்கும் விஷயங்களும் எல்லாமே அழகாகத்தான் இருக்கும். நீ கண்ட கனவுகளையெல்லாம் உனக்கு நான் நிஜமாக்கி தருகின்றேன். கவலைப்படாதே என் செல்லமே. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது உன்னுடைய மன ஆசை. ஆனால் பலமுறை நித்தம் நித்தம் நீ எதை நினைக்கின்றாயோ அதுதானே உன்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நான் உனக்காக நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய உள்ளமும் இல்லமும் சந்தோஷத்தில் பொங்கும்படி நான் செய்து காட்டுகின்றேன். நீ எதையெல்லாம் நினைத்து கவலைப்படுகின்றாயோ, எதற்காக கஷ்டத்தோடு இருக்கின்றாயோ எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் செல்லமே. உன்னை படைத்த இறைவனுக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கும் மட்டும் நீ பயந்து வாழ்ந்தால் போதும். எந்த மனிதன் முன்பாகவும் எதற்காகவும் நீ தலைகுனிந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா கஷ்டங்களுக்கும் முதன்மை காரணமாக இருப்பது நீ பேசிய சொற்கள் தானே. நன்றாக யோசித்துப்பார். உண்மை உனக்கே புரியும். அந்த இடத்தில் பிரச்சனைக்குரிய அந்த இடத்தில் நீ பேசாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே ஆகியிருக்காது. தேவையில்லாமல் உறவிற்குள் விரிசலும் வந்திருக்காது. உன்னை நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் யார் உன்னை புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சிக்கு நீ மயங்கவும் மாட்டாய். யார் உன்னை குறை சொன்னாலும் அவர்களுடைய இகழ்ச்சிக்காக நீ கலங்கவும் மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய உண்மை என்ன, உன்னுடைய நிலை என்ன, உன்னுடைய தகுதியும் திறமையும் என்ன என்பது உனக்கு சரியாக தெரியும் தானே. பிறகு எதற்காக மற்றவர்கள் குறை சொன்னால் வருந்த வேண்டும், நிறைகளை சொன்னால் பெருமைப்பட வேண்டும்? சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று நீ நினைக்கும் வரைதான் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். சில பேரை கண்டும் காணாமல் நீ கடந்து போக கற்றுக்கொண்டால் அவர்கள் உன்னை எதுவும் செய்ய மாட்டார்கள். நீ மனவேதனைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. விட்டுக் கொடுக்கும் மனதோடு அனுசரணையோடு நீ எல்லோரிடமும் நடந்து கொண்டால் நீயே அன்பிற்கு அதிபதியாக மாறிவிடுவாய். அதன் பிறகு மிகப்பெரிய சொத்திற்கு அதிபதியாகவும் நான் உன்னை மாற்றி விடுவேன் என்றல்லமே. நன்றாக ஒரு விஷயத்தை யோசித்துப்பார். சவால் என்ற வார்த்தைக்குள் தானே வாசல் என்கின்ற வார்த்தையும் அடங்கி இருக்கின்றது. ஆக நீ எதிர்கொள்ளும் எல்லா சவால்களிலும் உன்னுடைய வெற்றிக்கான வாசல் என்பது மறைந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். நீ சவால்களை சந்திக்க சந்திக்க உன்னுடைய வாழ்க்கையின் சொர்க்க வாசல் திறந்து கொண்டே இருக்கும். அது எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய வாசல்.